வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு போட்டு வச்சுருக்க இந்த துணியை முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ அதில் போகிறவங்களுக்கு என்னவா இருந்தாலும் சரியாயிடணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கட்டி வச்சுருக்க கோதுமை மாவை இட்லி சட்டியில் சூடு பண்ணலாம். 10 நிமிஷம் அது வேகட்டும். நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம், சீரகம், சோம்பு, உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வேக வச்ச கோதுமை மாவை எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா சூடாக இருக்கும். பொறுமையாக அதோட முடிச்சை அவுத்துட்டு நாம் அந்த கோதுமை மாவை ஆற வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதை அப்படியே நம்ம விட்டுடலாம். 10 நிமிடத்துக்கு பிறகு கோதுமை மாவு ஆறிடுச்சு. நாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சூடோட மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது செஞ்சு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் பல்பு வாங்கினது தாங்க மிச்சம். என்னென்னு வீடியோ கடைசியில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த கோதுமை மாவை ஏற்கனவே வச்சுருக்க பேசனில் கலந்துடலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல் தடவையே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. போக போக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு புளியறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு புளியிற அச்சில் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து அதில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த முறுக்கை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, முறுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுதாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி முறுக்கு சுட்டேன். ஆனால் கடைசியில் நான் சுட்ட முறுக்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தான் அந்த முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாங்க. அவங்க சுட்ட முறுக்கு தான் நான் இப்போ காமிச்சது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால தான். நீங்கள் பார்த்தாலே தெரியுதா, நான் சுட்ட முறுக்கு எல்லாமே கருகி வந்துடுச்சுங்க. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் நான் கொஞ்சமாக தான் சுட்டேன். நான் சுட்ட முறுக்கெல்லாம் கொஞ்சம் தான் கருகிருக்கு. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.